திமுக மேடையில காளியம்மா பேச போறாங்க. நாளைக்கு திமுக ஒரு பெரிய பொறுப்பு, மீனவ சமுதாயத்துல ஒரு முக்கியமான பெண்மணி, நாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பவர் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய பதவி கொடுக்குறாங்க. இவங்கதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குல்ல திமுக. நாங்க பெரியார் வழி வந்தவர்கள், பெண்ணியத்தை காக்கக்கூடியவர்கள், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தாண்டி போராடக்கூடிய ஒரு கட்சிங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா பார்ப்போம். திமுக மேடையில ஏறுறாங்க, திமுக அவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கொடுத்து அவங்கள மிகப்பெரிய அளவுல உயர்த்துதா, இல்ல இவங்க வேற கட்சியில இருந்து வந்தவங்க இல்லைன்னு சொல்லி வீழ்த்த நினைக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காளியம்மா தனது நிலைப்பாட்டை மாற்றிவிட்டார். சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் மாற்றவில்லை என்றால் அவர் கட்சியில் கூடிய இன்னும் சில தம்பிகளும் வேறு கட்சிக்கு செல்லக்கூடிய காலம், அந்த கலை உதிர் காலம் இப்போதே நிறுத்தாமல் தொடரும் என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு.